Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாலெஸ் ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் ஒரு ரிவ்யூ எல்லாமே நான் டெமோ எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நிஜமாவே யூஸ் தானா இல்லை சும்மாவான மார்க்கெட்டில் இது இருக்கா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் என்னோட கருத்தை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப நாளாகவே இதை ட்ரை பண்ணணும்னு இருந்து கடைசியில் வாங்கிட்டேன். இது நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். விலை பார்த்தீங்கன்னா 500 rupees, 499, 500க்கு வாங்கினேன். அது 999 போடுறாங்க, பட் எப்போவுமே உங்களுக்கு அது 50% ஆஃபில் தான் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ்ஸ் ஹேர் இன்ஸ்டன்ட்லி அண்ட் பெயின் ஃப்ரீ, gentle on all skin types, no bumps, no redness, no irritation. இதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போது இந்த மாதிரி டப்பாவில் உள்ள ஆக்சுவலி யூசர் மேனுவல் கைடு இருந்தது, அது என்கிட்ட இல்லை. இப்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ரஷ் கொடுக்குறாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரோஸ் கோல்ட் பேக்கேஜிங்கில் வருது. ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. சூப்பர் க்யூட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான் இது. அண்ட் குவாலிட்டி வந்து ஓகே தான். கீழே தான் உங்களுக்கு சார்ஜர் போர்ட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த கேபிள் காமிச்சேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த மொபைலோட சார்ஜரில் இதை போட்டு சார்ஜ் பண்ணுங்கள். இது வந்து ப்ளூ லைட்டில் எரியும். இது வந்து பெட்டர். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து இந்த ஃப்ளாலெஸ் ட்ரிம்மர் நான் பார்த்துருக்கேன், பேட்டரி போடணும், நீங்கள் இந்த AAA பேட்டரி அந்த மாதிரி போடணும். அது வந்து இவ்வளோ நாளைக்கு வரும்னு கூட தெரியாது, டக்குன்னு ட்ரெயின் ஆகிடும். இதுனா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது. ஸோ இது வந்து பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. இந்த இடத்துல பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப் ஸ்விட்ச். நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் ஆஃப் பண்ணலாம், பட் இது வேலை செய்யாது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வேலை செய்யும். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஆன் பண்ணி வேலை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சேஃபும் கிடையாது கூட. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெஷின் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த இடத்துல லைட் எரியும். உள்ளே வந்து பிளேட் இருக்குது, சாஃப்டானதாக இருக்குது. நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு இப்படி வச்சா கூட ஒரு ஃபீலுமே இல்லை. நான் இதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூவாக என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல போய் டெமோ பாருங்கள். அதுக்கப்புறமா நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். இந்த ட்ரிம்மர் வந்து நல்லாவே முடி எடுக்குது. சவுண்டு தான் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கே தவிர மற்றபடி நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பெயினும் இல்லை. நிஜமாவே பெயின் ஃப்ரீ தான். அண்ட் எந்த ஒரு ரெட்னஸும் வரதில்லை, எந்த ஒரு பம்பும் வரதில்லை. அண்ட் நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் ரவுண்ட் மோஷனில் போகலாம், இல்லாட்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி ட்ரிம் பண்ணலாம். எனக்கு வந்து ரவுண்ட் மோஷன் வந்து ஈஸியாக இருக்குது. முடி கொஞ்சம் லாங்காக இருந்தால் ஈஸியாக ட்ரிம் பண்ணுது. ரொம்ப ஷார்ட்டாக குட்டி குட்டி ஹேர் இருந்துச்சுன்னா ஒரே டேக்கில் உங்களுக்கு ட்ரிம் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி மேக்னிஃபையிங் மிரர் மாதிரி வச்சாதான் உங்களுக்கு தெரியுது. இந்த லைட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியல. ஏன்னா நான் இந்த டேரக்ஷனில் பண்ணும்போது லைட் வெளிச்சம் இப்படி வருது, ஓகேவா, ஆப்போசிட்டில் அடிக்குது. ஒருவேளை இது நீங்கள் மற்றவங்க மேலே பண்ணும்போது லைட் உங்களுக்கு அது மேலே அவங்க ஸ்கின் மேலே படும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கே நீங்கள் பண்ணும்போது லைட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது, சம்டைம்ஸ் மேலே போகுது. ஸோ அந்த லைட் வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தெரியல. முடியை வந்து அப்பர் லிப்ஸில் எடுப்பேன், அப்புறம் இந்த இடத்துல லைட்டாக வளரும் அங்கே எடுப்பேன், அவ்வளோதான். தவிர நான் ஃபுல் ஃபேஸில் இதை அப்ளை பண்ண மாட்டேன், ஷேவும் பண்ண மாட்டேன் ஃபேஸை. நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக ஸ்கின்க்கு க்ளோஸாக போய் முடி எடுக்காது. ஒரு 1/2 inch தள்ளி தான் முடி எடுக்கும். மேபி உங்கள் கண்ணுக்கு தெரியாது, பட் க்ளோஸாக வந்து முடியை எடுக்கவே எடுக்காது. ரூட்ஸ்லேருந்து எடுக்காது, ஷேவிங்கும் ரூட்ஸ்லேருந்து எடுக்காது. பட் உங்கள் ஸ்கின்னை போய் உரசறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு எந்த ஒரு ரெட்னஸும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா எனக்கு ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின். எல்லாருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹேர் திக்காக வளருதா, சீக்கிரம் வளருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் வளருதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், திக்காக வளருதா கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் சீக்கிரம் வளருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த முடியை வந்து 1/2 inch டிஸ்டன்ஸில் இருந்து தான் எடுக்குது. ஸோ பாக்கி இருக்கிற ஹேர் வந்து வளரதா செய்யுது சீக்கிரம், பட் திக்காக வளரல. நார்மலாக இருக்கிற ஹேர் எப்படி வளருதோ அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் 16 years ப்ளஸ் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பக்கத்துலேயே போகக்கூடாது. முடி வளரட்டும், நீங்கள் ஸ்கூல் முடிங்க இல்லாட்டி காலேஜ் ஸ்டார்டிங்கில் செஞ்சால் போதும். இதெல்லாம் ஓகேவா. இப்போ வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்லேயே வைங்க. ஆஃபில் வச்சதுக்கப்புறம் இந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல, டாப் போர்ஷனை இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும்.
அவங்க கொடுத்துருக்கிற ப்ரஷ் வச்சு இப்படி பண்ணுங்கள். இங்கே தான் முடி வந்து டெபாசிட் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப டெபாசிட் ஆகலை. ஸோ லைட்டாக 1-2 முடி இருந்துச்சு, அதை நான் வந்து இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பிளேடோட பார்ட்டை எடுத்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 2-3 யூசஸ்க்கு அப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி பிளேட் ஓப்பன் பண்ணால் பார்ட்ஸ் ஒரு ரவுண்ட் பார்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் குட்டி குட்டியாக ஸ்ப்ரிங் இருக்குது, அதெல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணியிருக்கேன். ஹானஸ்டான ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, take care.